கொலேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்துல இருந்து 10வது வசனம் வரைக்கும் நாம் அவருக்குள் பரிபூரணமாய் இருக்கிறோம் என்கின்ற தலைப்பின் கீழே ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பரிபூரணத்தை நாம் தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். அப்படி இந்த நாளிலும் தியானத்திற்கென்று 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம், அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் காணப்படும். அதாவது ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஒரு அத்தியாவசியமான ஒரு காரியம் தேவனாலே ஏற்படுத்தப்படுகிறது அப்படின்னா அது மிக மிக முக்கியமானது என்னன்னா விசுவாசம். பவுல் கூட எழுதும்போது எழுதுறாரு, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கும், இவைகளில் அன்பே பெரியது அப்படிங்கிறார். அப்ப ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள இந்த மூன்றுமே இருக்கணும். ஒன்று விசுவாசம் இருக்கணும், இன்னொன்னு நம்பிக்கை இருக்கணும், அன்பு இருக்கணும். இந்த அன்பு அதிகமா இருக்க வேண்டும் என்றுதான் பவுல் எழுதுறார். அப்ப விசுவாசம் எனப்பட்டது எப்பேற்பட்டதா இருக்கிறது? தேவன் விசுவாசத்தை எப்படி டெஸ்ட் பண்றார் அப்படின்னா, அழிந்து போகிற பொன் அக்னியில சோதிக்கப்படுமாமா. இப்ப உலகத்துல ஒரு நகையா இருக்கலாம் அல்லது வேற எந்த பொருளா இருக்கலாமே, அதை ஒரு வடிவமைப்புக்கு கொண்டு வருவதற்கு ஒரு ஆசாரியன் எடுத்துக்கொள்ளுகிற வெப்பன் எதுனா அக்னி தான். ஆனா இந்த பொன் ஒரு மனுஷனிடத்துல இருக்குதுன்னு வச்சுங்க. இன்றைக்கு உலகம் முழுவதும் பாருங்க, விலைவாசி எனப்பட்டது எதன் அடிப்படையில உயருது, எதன் அடிப்படையில தாழுதுன்னா, தங்கத்தினுடைய விலை உயருகிற போது, தங்கத்தினுடைய விலை குறைகிற போது விலைவாசியின் காரியங்கள் ஏற்ற தாழ்வுகள் எனப்பட்டது வருகிறது. அதே போலதான் தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில தங்கத்தை விட பொன்னை விட விலையேற பெற்றது எதுனா விசுவாசம் தான் அப்படிங்கிறார். அந்த விசுவாசம் அதிக விலையேற பெற்றதா இருக்கிறது, அதுவும் சோதிக்கப்படுமாம். தங்கத்தை எப்படி அக்கினில சோதிக்கிறாங்களோ அதுபோல விசுவாசத்தையும் தேவன் சோதிக்கிற போது இதனுடைய ரிசல்ட் எப்ப வரும்னா, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகுங்கிற. அப்ப தங்கத்தை வைத்திருக்கிற ஒரு மனிதனுக்கு தங்கத்தினுடைய தேவை அதிகமாகிற போது இந்த தங்க வைத்திருக்கிற மனிதனுக்கு எத்தனையோ மேன்மை கிடைக்குது. அதை காட்டிலும் விலையேற பெற்றதாய் இருக்கிற விசுவாசம் எனப்பட்டது நமக்குள்ள இருக்கும்போது நமக்கு என்னென்னமெல்லாம் கிடைக்குதுங்கிறார். முதலாவது காரியம் புகழ்ச்சி, கனம், மகிமையும் தேவன் தருகிறார். அப்ப இதற்கு எப்படி விசுவாசத்துல நம்ம வளரலாம் அப்படின்னா, வேதாகமத்துல விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்றும், தேவன் இருக்கிறார் என்று விசுவாசிக்கணும், தேவனை தேடுகிறவருக்கு அவரை நன்மை செய்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும் தான் பைபிள் சொல்லுது. அது மாத்திரம் கிடையாது. 1 யோவான் 5வது அதிகாரத்தினுடைய 1 யோவான் 5வது அதிகாரத்தின் முதல் வசனத்துல யோவான் எழுதும்போது எழுதுறாரு, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான், பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூற கடகான். யாரு அப்ப விசுவாசிப்பாங்க அப்படின்னா, தேவனால் பிறந்தாத்தான் விசுவாசிக்க முடியும். விசுவாசம் எனப்பட்டது ஆவிக்குரியது. நாம ஆவியவே பெறலேன்னா நாம மறுபடி பிறக்கவே முடியாது. இயேசு இந்த பூமியில எப்படி பிறந்தாருன்னா, ஒரு மரியாளின் வயிற்றுல உற்பவதியாகி பூமியில பிறந்தார். ஆனா மரியாளின் வயிற்றுல எல்லா மனிதர்களும் உருவாகிற மாதிரி இயேசு உருவாகல. வேதாகமத்தை வாசித்து பாருங்க. ஆதாம் ஏவாளை அறிந்தார், அவர்களுக்கு பிள்ளை பிறந்தது. முதல் பிறந்த பிள்ளையை கர்த்தராலே ஒரு குமாரனை பெற்றேன் என்று சொல்லி ஏவாள் அந்த பையனுக்கு காயின் என்று பெயர் வைத்தாங்க. அந்த அம்மா கர்த்தராலேயா ஒரு பிள்ளையை பெற்றாங்கன்னா வேதம் சொல்லுது, அங்க ஆதாம் ஏவாளை அறிந்ததுனால வந்த பிள்ளை. ஆனா இயேசு பிறக்கிற போது யோசேப்புக்கும் மரியாளுக்கும் என்கேஜ்மெண்ட் தான் நடந்திருந்ததே தவிர
இருவருக்கு திருமணமாகல. அப்ப திருமணமாகாமலேயே ஒரு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாங்க. எப்படி பெற்றாங்கன்னா, வேதம் சொல்லுது, தேவதூதன் வந்து மரியாள் இடத்துல சொல்றாங்க, உன்மேல பரிசுத்தாவி நிழலிடும், உன்னிடத்திலிருந்து பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளதா இருக்குன்னு உடனேயே, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. நாங்க இப்ப இயேசு எதன் மூலமாய் கன்னி மரியாள் வயிற்றுல உற்பத்தியானாங்க அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரின் மூலமாய் நிழலிட்டதுனால ஒரு கன்னி கர்ப்பவதியாகி இந்த குமாரனை பெற்றெடுக்கிற வரைக்கும் யோசேப்பு மரியாளை அறியாது இருந்தார். அதே மாதிரிதான் உங்களுக்குள்ளேயே எனக்குள்ளேயும் நம்ம மறுபடி பிறக்கணுமாமா. அப்ப மறுபடி எப்படி பிறக்கணும்? இயேசுவை போல பிறக்கணுமா இருந்தா, பரிசுத்தாவி மரியாளின் மேல் நிழலிட்டது போல கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று தேவன் சொல்லி இருக்கிறாரே. அப்ப அந்த தேவாவி ஊற்றப்படுகிற போது, ஆவியினால மாம்சத்தின் கிரிகளை அழிக்கிற போது நாம ஆவிக்குரியவர்களாய் வளருகிறோம். அங்கதான் வேதம் சொல்லுகிறது, மறுபடி பிறக்கிற மனிதன் தான் தேவனை விசுவாசிப்பான். கலாத்தியருக்கு எழுதின நிருபத்துல கூட மாம்சத்தின் கிரிகளை தேவன் ஒரு லிஸ்ட் போடுறார், ஆவியின் கனிகள்ல ஒரு லிஸ்ட் போடுறார். ஆவியின் கனிகள்ல ஒன்றுதான் விசுவாசமே. அப்ப இந்த விசுவாசம் எனப்பட்டது எவ்வளவு வலிமையானது என்பதோட, இந்த விசுவாச குறைவு எனப்பட்டாலோ எவ்வளப்பட்ட தீமை எனப்பட்டு வருகிறது என்கிறதையும் வேதம் சொல்லுகிறது. என்னாகம புஸ்தகத்தினுடைய 14வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, மோசே 12 பேரை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாகி வந்த சில மூப்பர்களை தெரிந்தெடுத்து கானான் தேசத்தை வேவு பார்த்துட்டு வரும்படியாய் அனுப்பினார். அதுல 10 பேரு தேசத்தை குறித்தும் துர்செய்தி பரப்பினாங்க, தங்களை குறித்தும் துர்செய்தி பரப்பினாங்க. இதனுடைய ரிசல்ட் என்ன? அநேகரை விசுவாசத்துல இருந்து வழுகி போறதற்கு இந்த 10 பேர் காரணமா இருந்தாங்க. விசுவாசத்தை விட்டு வழுகி போனதனுடைய என்ன ரிசல்ட் வந்ததுன்னா, 14வது அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தாங்களாம். ஒரு நைட்டெல்லாம் அழுது கொண்டிருக்கிறாங்க. ஒரு 10 பேருடைய உபதேசம் லட்சோப லட்சம் ஜனங்களை இரவு தூக்கத்தை கெடுத்து இரவெல்லாம் அள வைத்ததுக்கு காரணம் என்னன்னா, அவர்கள் துர்செய்தியை பரப்பினாங்க. இன்னும் சொல்ல போனா, இவர்கள் அவ்விசுவாசத்தை பரப்பினாங்க. நாங்கள் எங்கள் பார்வைக்கும் அவர்கள் பார்வைக்கும் வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறோம் என்று இவர்களை குறித்து தப்பா பேசினாங்க, அவர்களை பத்தியும் தப்பா பேசினாங்க. அது மாத்திரம் கிடையாது, அவர்கள் ராட்சதர்களாய் இருக்கிறார்கள். அந்த தேசம் அவர்களை கக்கி போடுது. ராட்சதர்களையே தேசம் கக்கி போடுதுன்னா, நாங்கெல்லாம் வெட்டுக்கிளிய போல இருக்கிற நாங்களாம் ஏமாத்துறங்க. இதுதாங்க துர்செய்தி. இதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுங்களா? 14வது அதிகாரத்தினுடைய 11வது வசனம் சொல்லுகிறது, 11-12, கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே காட்டின சகல அற்புதங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள்? நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்திற்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரியதும் பலத்த ஜாதியுமாக்குவேன் என்றார். அதாவது கர்த்தர் இங்கே மோசேயின் மூலமா சொல்றாரு, எவ்வளவு அற்புதங்கள் இந்த ஜனங்களுக்கு நான் செய்திருந்தும் கூட இந்த ஜனங்கள் என்னை விசுவாசிக்க மாட்டேங்கிறாங்க. இதனால என்ன பண்ண போறேன்னா, கொள்ளை நோயை அனுப்பி எல்லோரையும் சாகடிச்சு அவர்களை பார்க்கிலும் உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் போது மோசே அங்க ஜெபிக்கிறார். மோசே கர்த்தரை நோக்கி, எகிப்திலிருந்து எகிப்தியர் இதை கேட்பார்கள், அவர்கள் நடுவில் இருந்து உம்முடைய வல்லமையினால் இந்த ஜனங்களை கொண்டு வந்தீரே. கர்த்தராகிய நீர் இந்த ஜனங்களின் நடுவே இருக்கிறதையும் கர்த்தராகிய நீர் முகமுகமாய் தரிசனமானதையும் உம்முடைய மேகம் இவர்கள் மேல் நிற்கிறதையும் பகலின் மேக தூணிலும் இரவில் அக்கினி தூணிலும் நீர் இவர்களுக்கு முன் செல்லுகிறதையும் கேட்டிருக்கிறார்கள். இந்த தேசத்தின் குடிகளும் சொல்லுவார்கள். அதாவது, ஆண்டவரே, இந்த ஜனங்களை நீ அழிக்கிறது பெருசில்ல, ஆனா நீ அழித்தீர் என்றால் உம்மால இந்த கானான் தேசத்துல கொண்டு போய் சேர்த்த முடியாம போயிருச்சு. ஏன்னா எகிப்தியருக்கு நல்லா தெரிந்தது, நீர் பகலிலையும் இரவலையும் இவர்களை நடத்தினீர் என்று.
எத்தனையோ தேசத்து மக்களுக்கு தெரிந்தது. நீ இமைப்பொழுதில் அவர்களை அழித்து விட்டீர்னா கட்டாயம் ஓ பேருக்கே அது ஒரு களங்கத்தை வந்து விடும் ஆண்டவரே என்று மோசே கெஞ்சி ஜெபிக்கிறார். கெஞ்சி ஜெபித்திருந்த போதும் கூட இந்த ஜனங்கள் தேவனுடைய கோபத்தினால அநேகர் மரித்து போனாங்கன்னு வேதம் சொல்லுகிறது. இந்த மரித்து போனதனுடைய ரிசல்ட் தான் சொல்றாரு. 27வது வசனம், எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை இதுவரைக்கும் பொறுப்பேன். இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்ததை கேட்டேன். நீ அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் உங்கள் செவி கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன். இதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். இந்த வனாந்தரத்திலே உங்கள் பிரேதங்கள் விழும். உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாய் எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களாகிய அனைவரும் பிரேதங்களும் விலகும். அதான் சொல்றாரு, 20 வயசுக்கு மேல இருக்கிற எல்லோருமே இந்த வனாந்தரத்திலேயே மடித்து போயிருவீங்க, இறந்து போயிருவீங்க. ஏன் 20 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்க மாத்திரம் அப்ப பெரிய புண்ணியவான்களா, பெரிய பரிசுத்தவான்களா அப்படின்னு கேட்டா, இந்த எகிப்து தேசத்துல இவர்கள் பிறக்கல, வனாந்தரத்துல பிறந்தவங்க. கிட்டத்தட்ட 20 வருடமா இவர்கள் வனாந்தரத்தையே தான் பார்த்திருக்கிறாங்க. எகிப்தினுடைய அற்புத அடையாளத்தை பார்க்கல. ஆனா 20 வயதுக்கு மேல இருக்கிற எல்லாருமே எகிப்துல தேவன் செய்த அற்புத அடையாளங்களையும் பார்த்தாங்க. அப்ப எகிப்திலிருந்து விடுதலையாகி 20 வருடம் ஆயிடுச்சுங்க. 20 வருடம் மண்ணா சாப்பிட்டு இருக்கிறாங்க. 20 வருடம் கண்மலையின் தண்ணீரை குடிச்சிருக்கிறாங்க. 20 வருடம் மேக ஸ்தம்பம் இவர்களோடு வந்திருக்குது. 20 வருடம் அக்னி ஸ்தம்பம் வந்திருக்குது. எத்தனையோ அற்புத அடையாளம் செய்திருக்கிறாரு. ஆனா கர்த்தரை அவர்கள் விசுவாசிக்கல. விசுவாசிக்காமல் இருந்தது மாத்திரமல்ல, யாரெல்லாம் கர்த்தரை பத்தி தப்பு தப்பா சொன்னாங்களோ அதையெல்லாம் விசுவாசித்து கர்த்தருக்கு அவிசுவாசிகளா மாறினாங்க. இதை குறித்து பவுல் எழுதும் போது எழுதுறாரு, தீமோத்தேயின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள்ல, 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள்ல, விசுவாசம் எனப்பட்டது ஒரு கப்பலை போன்றது அப்படிங்கிறார். இந்த கப்பல் எப்படி இருக்கணும்னா தேவன் விரும்புற பண்ணபடியா இருக்கணுமாமா. ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். அப்ப விசுவாசத்தை விட்டு வழுவி போறதற்கு, சொல்ல போனா விசுவாசம் இல்லாமல் அவ்விசுவாசமாய் போவதற்கு 2 முக்கியமான காரியத்தை சொல்றாரு. ஒன்று, சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும், 2வது ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் நீ விலகு. இன்றைக்கு எத்தனையோ கொள்கையின் விபரீதங்கள் நிறைய இருக்குதுங்க. ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு கொள்கைகள், ஒவ்வொரு விபரீதங்கள். அதே போல சீரகேடான அநேக வீண் பேச்சுகள், கிழவிகளுடைய கட்டுக்கதைகளுக்கு செவிசாய்க்கிற ஒரு காலம் வருங்கிறார். அப்ப கிழவிகளுடைய கட்டுக்கதைகள் அப்படின்னா என்னன்னா, சத்தியத்தை முன்வைக்காம அவர்கள் வாழ்ந்த அந்த அனுபவத்தை பேசுறது. எங்க காலத்திலெல்லாம் நாங்க இப்படி இருந்தோம், எங்க முற்பாட்டனெல்லாம் இப்படி இருந்தார், எங்க தாத்தாவெல்லாம் இப்படி இருந்தார். சார், வேதம் உங்களை என்னையும் எந்த இடத்திலிருந்து விடுதலை ஆக்கினது, எந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்துவேன் என்று சொன்னது, அதை விசுவாசிக்கணும் பாருங்க. அதை விசுவாசிக்க சொல்லிதான் வேதம் சொல்லுது. ஆனா இந்த சீர்கேடான பொய்யாய் கட்டுக்கதைகளுக்கு நம்ம செவி சாய்க்கிற போது எதை விட்டு விலகிறோம்னா, தேவனுடைய விசுவாசத்தை விட்டு விலகிறோமாமா. வேதம் சொல்லுகிறது, ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரத்தில் தேவன் விசுவாசத்தை துவக்கிறாராம். எப்படி துவக்கிறார்னா, விசுவாசம் கேள்வியினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வருங்கிறார். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய வசனத்தை கேட்காம தேவனற்ற மனிதர்கள் பேசுகிற வார்த்தையை கேட்டோம்னா கட்டாயம் பாருங்க அவிசுவாசம் வந்துடும்.
அந்த 10 பேரும் துர்செய்தியை பரப்புனாங்க. ஆனா அதுல தேவ ஆவியை பெற்ற எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப்பு கர்த்தரை உத்தமமா பின்பற்றினதுனால அந்த மனுஷர் சொல்றாரு, கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருந்தார் அந்த பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் என்கிறார். சார், போனது எல்லாருமே ஒரே வழியில தான் போனாங்க, சாப்பிட்டது எல்லாருமே ஒரே கனியத்தான் சாப்பிட்டாங்க, பார்த்தது எல்லாருமே ஒரே நாட்டை தான் பார்த்தாங்க. ஆனா 10 பேர் தேசத்தை குறித்து துர்செய்தி பரப்புறாங்க. இந்த யோசுவாவும் காலேப்பும் தேசத்தை குறித்து தேவன் என்ன நினைத்தாரோ அதை பேசுறாங்க. யோசுவாவை கூட நம்ம நினைத்துக் கொள்ளலாம் பாருங்க. மோசேக்கு அசிஸ்டண்டாவே இருந்தாரு, ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாம இருந்தாரு, அவரு போய் அமலேக்கரோடு யுத்தம் பண்ணினார். இதெல்லாம் கூட யோசுவாவினுடைய வாழ்க்கையில இருந்திருக்கலாம். பட் இந்த காலேப்பு எனப்பட்ட மனிதனை வேதம் சொல்லுகிறது எங்கேயுமே மோசேயோட டிராவல் பண்ணார்னு சொல்ல. இவர் ஒரு யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன். ஆனா அவரு சொல்றாரு, கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருந்தா அந்த நல்ல தேசத்தை கொடுப்பார் அப்படின்னார். ஆனா எல்லோரும் இந்த மைனாரிட்டியாகத்தான் இந்த மெசேஜ பார்த்தாங்களே தவிர இது காட்ஸ் மெசேஜ்னு பார்க்கல, இது விசுவாசத்தை கொடுக்கிற மெசேஜ்னு பார்க்கல. மெஜாரிட்டியான செய்திகளை தான் என்ன பண்ணாங்கன்னா பிலீவ் பண்ணாங்க. 10 பேர் சொன்னதைத்தான் விசுவாசிச்சாங்க. அந்த 10 பேரை சொன்னதை எதை விசுவாசிச்சாங்கன்னா, நாங்கள் எகிப்துக்கு போறது நல்லது, நம்ம எகிப்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொள்ளலாம் என்று அதுக்கே இறங்கிட்டாங்க. ஆனா இங்கே காலேப் சொல்றாரு, இல்ல, கர்த்தர் நமக்கு கொடுத்த தேசம் இதுதான் அப்படின்னார். இன்றைக்கு கூட பாருங்க, உலகம் எதை போக்கஸ் பண்ணுதுன்னா, எத்தனை வியூவர்ஸ் வந்திருக்கிறாங்க, எத்தனை பேர் இதுக்கு லைக் போட்டிருக்கிறாங்க, எத்தனை பேர் கமெண்ட் கொடுத்திருக்கிறாங்க. சார், வியூவர்ஸையும் லைக்கையும் கமாண்டையும் தேவனுடைய பிள்ளை பார்க்க வேண்டியது இல்ல. இந்த செய்தியில எத்தனை பேர் பிலிவர்ஸா மாறினாங்க, எத்தனை பேர் தேவனை ஏற்றுக்கொண்டாங்க, இந்த செய்தி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்படி மறுரூபாய் கொண்டு வந்தது, அதைத்தான் பைபிள் பார்க்குது. திரள் கூட்டத்தில் கேட்டு ஒருத்தர் கூட மாறுதல் அடையல, வேஸ்ட் பாருங்க. ஆனா ஒரு பாவி மனம் திரும்பும் பட்சத்துல பரலோகத்துல மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகுது. இன்னைக்கு தேவன் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய மனிதர்களை ஏராளம் தாராளமா விதைக்க வைக்கிறார். இதைத்தான் விதைக்கிற ஊமையில இயேசு சொல்றாரு, விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டாங்க. அவன்கிட்ட ஏராளம் தாராளமான விதைகள் இருந்தது. சில விதைய வழியில விழுந்துச்சு, கண்டுக்கவே இல்லை. சில விதைகள் கற்பாறையின் மேல விழுந்தது, அதையும் கண்டுக்கல. சில விதைகள் முட்களை நடுவில் விழுந்தது, அதையும் கண்டுக்கல. அவனுடைய நோக்கம், என்கிட்ட ஏராளம் தாராளமான விதைகள் இருக்குது, எனக்கு விதைக்க வேண்டிய இடத்துல விதைக்கிறதை காட்டிலும் மீதியான விதையும் இருக்குது என்று சொல்லி விழுந்த விதைகளை எடுக்க போகாம நல்ல நிலத்திலையும் போய் விதைக்கிறார். சார், நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதைகள்ல எல்லாமே ஒரே மாதிரி விலையில, சில விதைகள் 30 கொடுத்தது, சில விதைகள் 60 கொடுத்தது, சில விதை 100 கொடுத்தது. ஆனா ஒரு சில விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் எப்படியாவது நம்ம அவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து வரக்கூடாதா என்று ஏராளம் தாராளமான நல்ல வசனங்களை நமக்கு விதைத்துக் கொண்டேதான் இருக்கிறார். ஆனா அந்த 10 பேருடைய உபதேசம் என்ன ஆயிட்டுன்னா, ஜனங்களை விசுவாசத்திலிருந்து வழுவி போக பண்ணிட்டு, இதனுடைய ரிசல்ட் என்னவா மாறுனா, யாக்கோபு நிருபத்தில் எழுதும்போது எழுதுறாரு, யாக்கோபின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தினுடைய 26வது வசனத்துல, அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாயிருக்கிறது போல கிரிகைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாயிருக்கிறது அப்படிங்கிறார். இத யூதா எழுதும்போது எழுதுறாரு. யூதா நிருபத்தில் 1வது அதிகாரத்தினுடைய யூதா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், நீங்கள் முன்னே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். அப்ப கர்த்தர் அழித்தார்னு இங்க யூதா சொல்றார். யார அழிச்சாருன்னா, யாரெல்லாம் எகிப்துக்கு போவது நலம் என்று அவிசுவாசிச்சாங்களோ அவங்க தான் அழிவை சம்பாதிச்சாங்க. அப்ப விசுவாசம் எனப்பட்டது நம்ம வாழ்க்கையில நன்மையை கொண்டு வருகிறது போல, அவ்விசுவாசம் எனப்பட்டது அழிவை கொண்டு வருகிறது. விசுவாசம் எப்படி தேவனுடைய வார்த்தையில வருகிறதோ, அவ்விசுவாசமும்
மனுஷர்களுடைய சத்தத்தின் மூலமாய், உலகத்தின் சத்தத்தின் மூலமாய், பிசாசின் சத்தத்தின் மூலமாய் அவிசுவாசமும் வருது. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்முடைய விசுவாசம் வளர்ந்து கொண்டே இருக்கும். பாருங்க, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்துல எபிரேய ஆக்கியோன் எழுதும்போது எழுதுறாரு, நம்மளுடைய விசுவாசம் எனப்பட்டது நாம ஏதோ பக்தியா இருந்து, நாம ஏதோ தான தர்மங்கள் பண்ணி, அல்லது நாம ஏதோ புண்ணியம் பண்ணினதுனால விசுவாசம் வரலையாம. விசுவாசம் எப்படி வந்தது? இந்த விசுவாசத்தை தற்காத்துக் கொள்வதற்கு நாம் என்ன செய்யணும்னு எபிரேய ஆக்கியோன் 12வது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தில் எழுதுறாரு, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டே இருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம் அப்படிங்கிறார். அப்ப விசுவாசம் எனப்பட்டது யார் மூலமா வந்ததுன்னா, இயேசுதான் விசுவாசத்தை துவக்கினவர். இயேசுவை குறித்த ஒரு செய்தி நம்மளுடைய இருதயத்தில் இயேசுவின் மேல விசுவாசிக்கத்தக்கதாக கிரிகள் நடந்தது. அதை குறித்து ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில கூட நடந்ததாக யாக்கோபு எழுதுறாரு. எப்பேற்பட்ட காரியம் நடந்ததுன்னா, வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு நிருபம் 2வது அதிகாரத்தினுடைய 23வது வசனத்துல, 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கின்ற வாக்கியம் நிறைவேறிற்று, அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். சார், கர்த்தர் சொன்னதை விசுவாசிச்சார். பாருங்க, சொல்ல போனா கர்த்தராவே சொல்றாருன்னு விசுவாசிச்சார். இன்னைக்கு நிறைய பேருக்கு கர்த்தருடைய வார்த்தை வருது, அது கர்த்தர் பேசுறாருன்னு தெரிய மாட்டேங்குது. சார், கர்த்தர் சூரியன் உண்டாக கடவுதுன்னாருங்க, சூரியன் அப்படியே உண்டாயிருச்சுங்க. சூரியன் உண்டாகிறதுக்கு ஏதோ ஒரு கல்லையோ ஒரு மண்ணையோ எடுத்து உருட்டி மேல ஊதி விட்டு சூரியனாக கடவுளுதுன்னு சொல்ல, வார்த்தையினால சொன்னாரு, அதை செயல்களினால நிறைவேற்றினார். அப்போ ஆபிரகாமுக்கும் அவர் திருமணம் முடித்து அநேக வருடம் குழந்தை இல்லை. இப்ப குழந்தை இல்லை என்பதை ஆபிரகாம் தேவனிடத்தில் தெரிவிக்கிறார். பாருங்க, இன்றைக்கு உலகத்துல ஒரு மருத்துவரிடத்துல போய் நான் குழந்தை பெறுவதற்கு என்ன செய்யணும் என்று ஆலோசனை கேட்கிற ஒரு உலகம். மருத்துவர்களை என்ன பண்றாங்க, அவங்க படித்ததை இந்த உலகத்தில் அப்ளை பண்ணுவதற்கு இந்த குறையோடு வருகிறவங்களை ஒரு டெமோவா எடுக்கிறாங்க. சில ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க, சில காரியம் சக்சஸ் ஆகுது, சில காரியம் சக்சஸ் இல்லாம போயிருது. இந்த குழந்தையே உருவானாலுமே அது ஒரு சில காரியங்கள் பலவீனத்தோடு குழந்தைகள் பிறந்து விடுகிறது. ஆனா வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய தேவையும் தன்னுடைய பலவீனத்தையும் ஆபிராம் இப்ப தேவனிடத்தில் தெரிவிக்கிறார். இதை குறித்து ஆதியாம புஸ்தகத்தினுடைய 15வது அதிகாரத்தில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் உனக்கு பெரிய பலனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் பயப்படாதேன்னு சொல்றார். இப்ப பயப்படாதே என்று தன்னை தேடி வந்த கர்த்தரிடத்துல ஆபிராம் சொல்றார். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீன்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றார். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறானே என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்து நட்சத்திரங்களை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை நீ எண்ண கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இதைத்தான் யாக்கோபு 2:23 சொல்றார். அதாவது, எனக்கு பிள்ளை இல்ல ஆண்டவரே என்று சொல்லப்பட்ட போது கர்த்தர் வீட்டை விட்டு வெளியே வாங்குறார். ஆபிரகாமை என்றைக்கோ வீட்டை விட்டு, இனத்தை விட்டு, தேசத்தை விட்டு நீ வெளியே வா அப்படின்னவர்.
ஆனா வீட்டை விட்டு வெளியே வந்தா கூட இன்றைக்கு வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க தான் கர்த்தர் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அப்ப இந்த எலியேசரை நான் ஒரு பிள்ளையா அடாப்ட் பண்ணிக்கிட்டுமான போது கர்த்தர் வெளியே வர சொல்லி நீ வானத்தை அண்ணாந்து பார் அப்படின்ட்டு ஒரு போதனை ஒண்ணு கொடுக்கிறாங்க. என்ன போதனைனா, ஆபிராமே நீ பார்க்கிற இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் ஒரு நாள் வானத்திலே இல்ல, சொல்ல போனா வானமே இல்ல. இந்த உலகத்தை நான் உண்டாக்கின போது என்னுடைய கற்பனையின்படி வானத்தை படைத்தே, வானத்துக்குள்ள இந்த நட்சத்திரங்களை படைத்தேன். நான் என்னுடைய திட்டத்துக்காக இந்த நட்சத்திரத்தை படைத்தபடினால இந்த நட்சத்திரங்கள் இருள இருக்குது, ஆனா நட்சத்திரத்துக்குள்ள இருள் இல்ல. அதனால ஆபிரகாமே இன்னைக்கு உன்னிடத்துல எதுவும் இல்லைன்னு நீ நினைக்காத, நான் உன் கூட இருக்கிறதுனால இல்லாத வானத்துல நட்சத்திரத்தை படைத்த மாதிரி இல்லாத உனக்குள்ள ஒரு குழந்தையை சிருஷ்டிக்க நான் வல்லவராய் இருக்கிறேன் என்று தேவன் தன்னுடைய வார்த்தையை போதிச்சார். எப்படி ரோமர் 10 சொல்லுது பாருங்க, விசுவாசம் கேள்வியினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும் போது இந்த வார்த்தையை கேட்ட உடனேயே ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசிக்கிறார். இதைத்தான் வேதம் சொல்லுது. அதை அவருக்கு கர்த்தரை விசுவாசித்தத ஆபிரகாம் நீதியா எண்ணினது போல இன்றைக்கு ஆபிரகாமின் பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஒருவேளை கால சூழ்நிலை நமக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறாதது மாதிரி இருக்கலாம். ஆபிரகாமுக்கு கர்த்தர் பிராமிஸ் பண்ணுகிற போது கிட்டத்தட்ட 75 வயதிலிருந்து 80 வயது வரை இருக்குங்கிறாங்க. ஆனா ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறக்கிற போது 100 வயதா இருக்கிறார். அப்ப இந்த 20 வயது வரைக்கும் ஆபிரகாம கர்த்தர் என்ன பண்ணார்னா, இது தன்னால வரல, தேவனால வந்தது என்று தானே உணர்வதற்கு சில டைம் எடுக்கிறார் பாருங்க. இன்றைக்கு நிறைய நேரம் நாம என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம்னா, என்னுடைய முயற்சியில இதையெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன், அல்லது எனக்காக யாரோ முயற்சி பண்ணி எனக்கு கொடுத்துட்டாங்க. இல்லைங்க, முழுவதும் தேவனே இதுக்கு பொறுப்பெடுக்கிறார். இந்த முழுவதுமே பொறுப்பெடுக்கணுமா இருந்தா ஆபிரகாமினுடைய சரீரம் செத்து போகணும், சாராளுடைய கற்பமும் செத்து போகணும். இவங்களுக்கு உலகத்துல குழந்தைய பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சரீரம் ரெண்டும் மண்ணா போகணுங்க. இந்த மண்ணான சரீரத்துக்குள்ளதான் தேவன் மகிமையான ஜீவனை வைத்தது போல இந்த ஆபிரகாமுக்கும் சாராளுக்குள்ள மண்ணான சரீரமாக்கி அந்த கற்பத்தை கடாட்சித்து அந்த கற்பத்துக்குள்ள கொண்டு போய் தான் ஈசாக்க நுழைக்கிறார். இந்த ஈசாக்க கற்பத்துல நுழைக்கிறதுக்கு முன்னாடி ஆபிரகாமினுடைய கற்பனையிலையும் சாராளுடைய கற்பனையிலையும் ஈசாக்கை கொண்டு வந்தார் பாருங்க. பிள்ளை பிறந்து பேரு வைக்கிறது உலகம், பேரை முன்னாடியே சூஸ் பண்ணிட்டாரு. இந்த பிள்ளை தான் பிறக்க போது, இந்த பிள்ளைக்கு இந்த பேரை வையின்னு தேவன் முன்னமே ஈசாக்கு என்ற பெயரை வைத்தார். ஈசாக்கு என்றால் மகிழ்ச்சி என்ற அர்த்தமாமா. அப்ப மகிழ்ச்சி எனப்பட்டது ஒருவேளை எதிர்மறையா கூட வந்திருக்கலாம். அன்றைக்கு தேவனும் தேவ தூதர்களும் ஆதியாகமம் 18வது அதிகாரத்துல ஆபிரகாமின் வீட்டை தேடி வர்றாங்க. வீட்டை தேடி வருகிற போது ஆபிரகாம் தேவனுக்கும் தேவ தூதர்களுக்கும் ஒரு விருந்து வைக்கிறார். வைத்து இவர்கள் புறப்படுகிற போதுதான் உன் மனைவி ஆகிய சாராள் எங்கே, அவங்க கூடாரத்தில் இருக்கிறாங்க. இப்ப கர்த்தர் சொல்றாரு, நான் ஒரு உற்பவ கால திட்டத்தில் வருவேன், அப்பொழுது உன் மனைவியை ஒரு குமாரனை தழுவி கொண்டிருப்பான், அணைத்துக் கொண்டிருப்பான போது கூடாரத்துக்குள்ள இந்த மெசேஜ் கூடாரத்துக்குள்ள இருக்கிற சாராள் கேட்டு இருதயத்தில் நகைக்கிறாங்க. அப்ப இருதயத்தில் ஏன் நகைத்தாங்கன்னா, அவங்க எண்ணத்தில் நகைச்சிருக்கிறாங்க, நானே கிளவியாய் போயிட்டேன், வந்திருக்கிற வெளியில இருக்கிற பாஸ்டருக்கு என்னுடைய சரீர கண்டிஷனும் தெரியாது, இந்த உலகத்துல குழந்தை எப்ப பிறக்கணும் தெரியாது என்று தனக்குள்ள சிந்திக்கிறாங்க. ஆனா வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஈசாக்குனாலே நகைப்புன்னு அர்த்தம். இருதயத்துல ஈசாக்கை தேவன் கொண்டு வர்றார். அடுத்து இந்த இருதயத்தில் வந்த ஈசாக்கை பூமிக்குள்ள கொண்டு வர்றார். அப்ப இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கடவுளுடைய வார்த்தை இருதயத்துக்குள்ள போய் விசுவாசத்தை துவக்கணுங்க. இப்ப இருதயத்துக்குள்ள போய் கர்த்தருடைய வார்த்தை வேலை செய்கிற போது ஒருவேளை என் சரீரம் அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு செயல்படுவதற்கு எதிராக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை நிறைவேறும். அப்ப ஈசாக்கை கர்த்தர் கொடுப்பதற்கு முன்னமாகவே
ஆபிரகாமுக்கு விசுவாசத்தை கொடுத்து நடத்தி இருக்கிறார். அதே மாதிரிதான் யாக்கோபு 5வது அதிகாரத்தினுடைய 15வது வசனத்துல பரிசுத்தவான்களுக்கு என்று சொல்லி ஒரு விசுவாசம் இருக்குதாம். அதை யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல சொல்றாரு, அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்வானாகில் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அதாவது சபையின் மூப்பர்கள் ஒரு மனிதன் பலவீனமாய் இருந்தானா அவனுக்கு ஜெபம் பண்ணும் போது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். வியாதி எப்படி சுகமாகுதுன்னா, இந்த மூப்பருக்குள்ள இருந்த விசுவாசம், வியாதியஸ்தருக்கு ஒரு விசுவாசம், இவங்க ஜெபித்தாங்கன்னா எனக்கு சுகம் வரும், ரெண்டு சேர்ந்துதான் ஒரு சுகத்தை கட்டளையிடுங்கிறார். இதையே தீமோத்தேயு 2 தீமோத்தேயின் புஸ்தகத்தினுடைய 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனத்துல, உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினாலே என் முன்னோர் முதற்கொண்டு சுத்தமான மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். தீமோத்தேயு பார்த்து பவுல் சொல்றார், நான் எதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன்னா உனக்குள்ள ஒரு விசுவாசத்தை பார்க்கிறேன், மாயமற்ற ஒரு விசுவாசங்கிறார். இதே 2 தீமோத்தேயினுடைய 1 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தினுடைய 12வது வசனத்திலேயே எழுதும்போது எழுதுறாரு, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடி உன் நடக்கையிலும் உன் அன்பிலும் உன் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இரு. நீ அன்புல மாதிரியா இருக்கணும், கற்புல மாதிரியா இருக்கணும், அதோடு கூட விசுவாசத்துல மாதிரியா இருக்கணும், நடக்கையில மாதிரியா இருக்கணும். என்ன மாதிரி? மற்றவங்க உன்னுடைய விசுவாசத்தை பார்த்து விசுவாசத்துக்குள்ள வரணும், உன்னுடைய அன்பை பார்த்து உன்னுடைய அன்பின் மூலமா தேவனுடைய அன்புக்குள்ள வரணும், உன்னுடைய நடக்கையை பார்த்து வரணும். இந்த நடக்கை, அன்பு இவைகளோடு கூட என்ன வருதுன்னா விசுவாசமும் சேர்ந்தே வருது. அப்ப இந்த விசுவாசத்துல நீங்களும் நானும் மேலோங்கி நிற்பதற்கு தேவன் ஆரம்பிக்கிறாருங்கிறார். யாத்ராம புஸ்தகத்தினுடைய 4வது அதிகாரத்தினுடைய 31வது வசனமும் 14வது அதிகாரத்தினுடைய 31வது வசனமும் ஒரே மாதிரியான ஒரு நேர்கோட்டில் வருது பாருங்களே. மோசே எகிப்து தேசத்துக்கு வராரு, கர்த்தர் இந்த வேலைக்காக என்னை எகிப்துக்கு அனுப்பிட்டு வந்தாரு என்று சொன்ன மாத்திரத்தில் ஜனங்கள் எல்லாரும் சொல்லப்பட்டிருக்குது, ஜனங்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவத்தை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலைகுனிந்து தொழுது கொண்டார்கள். இங்க சொல்லப்பட்ட இவருடைய தொழுகையில என்ன நடந்ததுன்னா விசுவாசத்துல தொழுது கொண்டார்கள். தொழுகை எனப்பட்டது ஆராதனை என்று சொல்றாங்க. அவங்க தங்களை தேவனுக்கு டெடிகேட் பண்றதையும் சொல்றாங்க. பட் தொழுகை என்கிறது அன்றைக்கு ஆபிரகாம் கூட தொழுது கொண்டார். அப்ப தொழுது கொண்டார்கள் தான் சொல்லுது. இது 4:31 14:31 என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் எகிப்தியரின் செய்த சகல மகத்துவமான கிரிகளை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். அதாவது இந்த 10 அதிகாரத்துல இவருடைய விசுவாசம் என்ன பண்ணிருச்சுன்னா வளர்ந்துருச்சு. முதல்ல கர்த்தரைத்தான் விசுவாசிச்சாங்க, கர்த்தரைத்தான் தொழுது கொண்டாங்க. ஆனா இந்த 14வது அதிகாரம் 31வது வசனத்துல கர்த்தருக்கு பயந்தாங்க, கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். என்ன அப்படின்னா, ஒரு தேவ மனிதனை தேவனே தயார்படுத்தி தேசத்துக்குள்ள எங்களுக்காக அனுப்பிவிட்டு அந்த மனிதன் மூலமா எங்களை தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினதுனால தேவனை கனம் பண்ணுகிறது போல தேவ மனிதனையும் கனம் பண்ணினாங்க. இப்ப விசுவாசத்தினுடைய வளர்ச்சி என்ன தெரியுங்களா? உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைகிறதா. ஏதோ மேலோட்டமான நுனிப்புள்ளை அறிகிறதல்ல, உள்ள போய் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் உள்ளையும் புறம்பையும் சென்று அது இங்க சொல்லப்பட்டிருக்குது. ரெண்டுமே 4:31 14:31 இந்த 10 அதிகாரத்துக்கு இடையில தான் இஸ்ரவேலுடைய விசுவாசத்தை தேவன் வளர்க்கிறதற்கு 10 வாதைகளை எகிப்துக்கு கொண்டு வர்றார். 10வது வாதை தான் தலைசன் பிள்ளை எல்லாம் எகிப்துல மரித்தது.
இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் விசுவாசம் எனப்பட்டது தேவனால ஆரம்பித்தால் மாத்திரம் போதாதுங்க. விசுவாசம் தேவனுக்கேற்ற வளர்ச்சியில வரணும் பாருங்க. இந்த தேவனுக்கேற்ற வளர்ச்சியை குறித்து நம்ம விசுவாசத்தை கவனிக்க கற்றுக்கொள்ளணும். நம்ம விசுவாசத்தை கவனிக்காம போயிட்டோம்னா நிச்சயமாலுமே விசுவாசம் வளராது. இன்றைக்கோ ஒரு நாள் நான் அப்படி இருந்தேன், இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கோ ஒரு நாள் நான் தேவனுடைய விசுவாசத்தை கவனித்துக் கொண்டிருந்தேன், பட் இன்றைக்கு நான் தேவனுடைய வசனத்தை கவனிக்காம போயிட்டேன். இதுதான் என்னுடைய விசுவாச குறைவுக்கே காரணம் அப்படிங்கிறார். இதை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரத்தினுடைய 7வது வசனத்துல சொல்றாரு. 13வது அதிகாரம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7வது வசனத்துல எபிரேய ஆக்கியன் சொல்லும் போது சொல்றாரு, வேத வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அதாவது எபிரேய ஆக்கியோன் எதை காமிக்கிறார்னா, இயேசு கிறிஸ்துவை போல நீங்களும் விசுவாசத்தை காப்பி பண்ணுங்க. ஆனா எத்தனையோ பேரு இயேசு கிறிஸ்து தாடி வளர்த்தின மாதிரி தாடி வளர்த்து ஆயத்தமாயிட்டாங்க. இயேசு கிறிஸ்து பெரிய அங்கிய உடுத்தினது மாதிரி அங்கிய உடுத்த ஆயத்தமாயிட்டாங்க. இயேசு கிறிஸ்து தலைமுடிய பெருசா வளர்த்தினது மாதிரி வளர்த்தறதுக்கு ஆயத்தமாயிட்டாங்க. எத்தனையோ ஊழியக்காரர்களையே அப்படியே பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு ஆயத்தமாயிட்டாங்க. ஆனா பவுல் சொல்லும்போது சொல்றாரு, நீங்க அவங்களை எப்படி வேணாலும் காப்பி பண்றீங்களோ பண்ணாம இருக்கிறீங்களோ அது யுவர் சாய்ஸ். ஆனா அவருடைய விசுவாசத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து உங்க லைஃப்ல அப்ளை பண்ணுங்கிறார். அப்ப இயேசுவுக்குள்ள இருந்த இந்த விசுவாசத்தின் பரிபூர்ணம் என்ன எனப்பட்டதை நம்ம நாளைக்கு பார்க்க இருக்கிறோம். பட் இயேசு பார்த்த சில விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. இயேசு எதெல்லாம் விசுவாசமா பார்த்தார்னா, லாசருவினால் அநேக எபிரேயர்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறத லாசரு கல்லறைக்குள்ள இருக்கும் போதே பார்த்துட்டாருங்க. அதாவது லாசரு மரித்து கல்லறைக்குள்ள இருக்கிறப்பயே இந்த லாசரு உயிரோடு எந்திரிக்கணும், இந்த லாசரு அதே பெத்தானியாவில் இருக்கணும், இந்த லாசரு நிமித்தமாய் அநேகர் இயேசுவை விசுவாசிக்கணும்னு தான் முன்னமே திட்டம் பண்ணி தான் கல்லறையிலிருந்தே லாசருவை வெளியே கூப்பிட்டார். அதே மாதிரிதான் உங்களையும் என்னையும் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து சரீரமாகிய கல்லறை எனப்பட்டதில் இந்த ஆத்மா செத்து கிடந்ததுங்க. இயேசு லாசருவை உயிரோடு எழுப்பினது போல, அதாவது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிறதுங்கிற மாதிரி நம்மளுடைய ஆத்மாவை தேவனுடைய வார்த்தையும் ஆவியும் உயிர்ப்பித்தது. ஏன் உயிர்ப்பித்தார் அப்படின்னா, லாசருவின் நிமித்தமாய் அநேகர் யூதர்கள் விசுவாசித்ததாகவும் அது ஒரு வேதத்தில் சொல்லப்பட்ட எழுத்து. ஆனா என்ன உயிர்ப்பிச்சது எதற்காகனா, என் காலத்துல என்ன மாதிரி அநேகர் இருதயத்துல கல்லா இருக்கிறாங்க, இயேசுனுடைய உபதேசத்தை விசுவாசிக்க முடியாம இருக்கிறாங்க. அப்ப லாசரு தேவனுடைய அற்புதமாய் இருந்து அவர்களை விசுவாசத்தில் கொண்டு வந்தது போல நானும் தேவனுடைய அற்புத அடையாளமா இருந்து அநேகரை விசுவாசத்தில் கொண்டு வருவதற்காகத்தான் நரகத்தின் பிள்ளையாயிருந்தேன், பாவத்தின் பிள்ளையாயிருந்தேன், காணியாட்சிக்கு புறம்பாயிருந்த என்னை இயேசுவின் பிள்ளையாய் மாற்றி அவர் மேல விசுவாசிக்க வைத்து இன்றைக்கு அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அப்ப லாசருவின் மித்தமாய் அநேக யூதர்கள் விசுவாசிக்கிறாங்க. இதை யோவான் 12வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கலாம். 2வது சமாரியர்களும் விசுவாசிச்சாங்களாமா. இதை யோவான் 4வது அதிகாரத்தினுடைய 41வது வசனம் சொல்லுது. இயேசு 2 நாள் சமாரியாவில் தங்கி உபதேசிக்கிறாருங்க. இந்த 2 நாள் சமாரியாவில் தங்குறதற்கு யாரு காரணமா இருந்ததுன்னா, பலவிதமான சிற்றின்பத்தில் சிக்கி பாவத்துக்கு தன் சரீரத்தையே வித்து போட்டிருந்த ஒரு சமாரிய ஸ்திரீ தான். அந்த அம்மாவுக்கு 5 புருஷர்கள் ஆல்ரெடி இருந்திருக்கிறாங்க. இப்ப இருக்கிற புருஷனோ 6வது, அதாவது புருஷன் கிடையாது, புருஷன் மாதிரி வச்சிருக்கிறாங்க. அப்பேற்பட்ட பெண்மணிய இயேசு தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையினால போதித்து 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 இந்த அம்மா தண்ணி எடுக்கிறதையே மறந்துட்டு,
இப்போ ஊருக்குள்ள போய் நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் எனக்கு சொன்னார், அவர் மேசியாவா வந்து பாருனாங்க. சந்தேகத்துலதான் அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்தாங்க. சொல்ல போனா இந்த அம்மா உபதேசமே சந்தேகத்தினாலதான் போதிச்சது. ஆனா இயேசு 2 நாள் உட்கார்ந்து போதிச்ச உடனேயே முழு சமரியாவும், இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 4வது அதிகாரத்தினுடைய 41வது வசனத்துல, யோவான் 4ஆம் அதிகாரம் 41வது வசனத்துல, அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரியை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கர்த்தராய கிறிஸ்துவாய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம். நாங்க நேரடியா இயேசுவினுடைய உபதேசம் அவங்களை இயேசுவுக்குள்ள விசுவாசத்துக்குள்ள கொண்டு வந்தது. இப்ப இவர்களையும் தேவன் விசுவாசத்துக்குள்ள கொண்டு வரார். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 18வது அதிகாரத்தினுடைய 42வது வசனத்துல, ஒரு குருடனுக்கு கண் பார்வை இல்லைங்க, ஆனா கர்த்தருடைய வார்த்தை கண் பார்வையை உருவாக்கக்கூடிய விசுவாசத்தை முதல்ல கொண்டு வந்தது. 18வது அதிகாரத்தினுடைய 42வது வசனம் சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி, நீ பார்வையடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். இப்ப இந்த குருடனுக்கு பார்வை எப்படி வந்ததுன்னா இயேசுவின் மூலமா தான் வந்தது. ஆனா இயேசுவின் மூலமாய் வருவதற்கு அந்த குருடனுக்குள்ள இயேசுவை குறித்த நற்சாட்சி விசுவாசத்தை கொண்டு வந்துருச்சு. அப்ப இயேசு இந்த மனிதனுக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வரும்படியாய் சில பேரை ஏற்படுத்தினார். அவர்களுடைய உபதேசம் தான் இந்த விசுவாசத்தை கொண்டு வந்தது. இப்ப விசுவாசத்தோடு வந்துதான் இயேசுவினிடத்தில் ஜெபிக்கிற, ஆண்டவரே நான் பார்வை அடையும் என்ற போது அவனுக்கு இது அத்தியாவசியமான தேவை, இது அதை இயேசுவால கொடுக்க முடியும். அதனால நீ பார்வையடைவாயாக என்றாரு. உடனே அவன் பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லோரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். சார், இதுவரைக்கும் இந்த மனிதன் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தானா, பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். பிச்சை போடுகிறவங்களெல்லாம் ராசா மந்திரி கடவுளேன்னு சொல்லிட்டு இருந்தவன் இன்னைக்கு முதல்ல இயேசுவினுடைய சத்தத்தை கேட்கிறான். அதுவும் இயேசுவினுடைய சத்தம் எப்பேற்பட்ட சத்தம், அதாவது அவர் நடந்து போகிற சத்தமோ அவரோடு கூட நடந்து போகிற மக்களுடைய சத்தத்தையும் கேட்டான். இன்னைக்கு அநேகருக்கு விசுவாசம் வரல. ஏன் வரல அப்படின்னா, தேவன் நடக்கிற வழியில தேவனுடைய பிள்ளைகள் நடக்காம போயிட்டாங்க. அவங்களுடைய வார்த்தை ஒரு விதமா இருக்குது, அவருடைய செயல் ஒரு விதமா இருக்குது. இதனால இந்த குருடனாய் இருந்த பர்த்திமேயுவை போல அநேகர் இன்றைக்கும் மனக்கண்கள் குருடோடு கூட வாழ்றாங்க. இந்த மனுஷன் எதை கேட்டானுங்க? அந்த மனுஷனுக்கு ஒரு நற்செய்தி அறிவிக்கல. அந்த மனுஷன் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிற நேரத்தில் இயேசு நடந்ததையும் இயேசுவோடு கூட நடந்தவர்கள் நடந்ததையும் சத்தத்தை கேட்டான். சார், நடந்த சத்தமே ஒரு மனிதனுக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வந்து கண் பார்வையை கொடுக்குமானா, மெய்யாகவே தேவன் நம்மளோடு பேசினார்னா என்னவா முடியும்? இந்த பர்த்திமேயை கூட பாருங்க, இந்த சத்தத்தின் மூலமா விசுவாசம் வந்து விசுவாசத்துல ஜெபித்து பார்வையடைஞ்சார். இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ கூட பாருங்களே, இதே லூக்கா 8வது அதிகாரம் 25வது வசனத்துல ஏதோ ஒரு மனிதனுடைய நற்செய்தியை கேட்டுட்டு, அதுவும் எப்பேற்பட்ட நற்செய்தியை கேட்டிருக்கிறாங்கன்னா, அவருடைய வஸ்திரத்திலோ அவருடைய தொடையிலோ கர்த்தருடைய நாமம் எழுதப்பட்டிருக்குது. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்னும் நாமம். அதை வெளிப்படுத்துற 19வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்ப இந்த பெண்மணி 12 வருடம் உள்ள ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, வேற யாரும் கிடையாதுங்க, ராஜாவுடைய மனைவி என்று வேத பண்டிதர் சொல்றாங்க. ஏரோது ராஜாவினுடைய மனைவி. ஆனா ஏரோது ராஜா ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்திரிய, ஒரு ப்ளீடிங் ஸ்திரிய வச்சு என்ன பிரயோஜனம் என்று சில நாள் மருந்து கொடுத்து சரி பண்ண பார்த்தாரு. அப்புறம் அவ்வளவுதான், எனக்கு வாழ்க்கை துணை எனப்பட்டது தேவை, இவ்வளவு வச்சு வாழ முடியாது என்று டிவோர்ஸ் பண்ணி விட்டார். அவளை தள்ளி விட்டுட்டார். தள்ளி விட்டது மாத்திரமல்ல, தம்பி மனைவி ஆகிய பிலிப்புவின் மனைவியை சேர்த்து கொண்டார்.
இதனாலதான் யோவான் சாணகன் வந்து ஏரோதை முகமுகமா கடிந்து கொள்றாரு. இப்ப பிலிப்புவின் மனைவி ஏரோதுவை எப்படி இவன் கடிந்து கொள்ளலாம் என்று தன் மகளை ஆட வைத்து தலையை எடுத்தாங்க பாருங்க. அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது என்னன்னா, இந்த பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரிக்கு ராஜாவா இருந்தும் கூட ஏரோது தள்ளி விட்டுட்டாரு. ஆனா இந்த ராஜா தள்ளனா என்ன, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் எனக்கு உதவி செய்வாரு, அவருடைய வஸ்திரத்தை போய் தொட போறேன், அதாவது அவருடைய நாமத்தை தொட போகிறேன் என்று சொல்லிதான் ஓடி வந்து பின்புறமாய் தொட்ட மாத்திரத்துல அந்த அம்மாவினுடைய உதிரப்போக்கு நின்றுச்சு. உதிரப்போக்கு நின்ற உடனே இந்த அம்மா புறப்பட்டு போயிருக்கலாம், இயேசுவும் புறப்பட்டு போயிருக்கலாம். ஆனா இயேசு அங்க புறப்பட்டு போகல. இயேசு அங்க நிக்கிறார். நின்ன மாத்திரத்துல என்னை தொட்டது யார் என்று விசாரிக்கிறார். ஜனங்கள் மிகுதியா வர்றாங்க, சீசர்கள் அவரை நெருக்கிட்டு வர்றாங்க. அதுல ஒரு சீசன் கூட சொல்றான், ஆண்டவரே இந்த திரள் கூட்ட மக்கள் இருக்கிறாங்க, இதுல யாராவது ஒருவரும் என்ன பண்ணிருக்கலாம், நெருக்கி இருக்கலாம், ஒருவேளை அவங்க கைப்பற்றிருக்கலாம், கால் பட்டிருக்கலாம். இந்த நேரத்தில் இதையா கேட்கறீங்க? நீ வேகமா போய் யவீரனுடைய பிள்ளை என்ன பண்ணிடலாம், சுகமாக்கலாம் என்ற போது, இல்லப்பா என்னுடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது என்ற போதுதான் இந்த அம்மா நடுங்கி வந்து உண்மையெல்லாம் சொன்னாங்களாம். இந்த அம்மா உண்மையெல்லாம் சொல்லிக் கொண்டு முடிக்கும் போதுதான் ஆண்டவர் சொல்றாரு, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு அப்படின்னார். இந்த வார்த்தை சொல்லி முடித்த உடனேயே இப்ப யவீருவுக்குள்ள ஒரு விசுவாசம் வருது. சார் 12 வருட வியாதியவே இயேசுவினால சுகமாக்க முடியும்னா, ராஜா வேண்டாம் என்று தள்ளின ஏரோதியாளை இயேசு சுகமாக்க முடியும்னா, ஏன் மகளையும் சுகமாக்க முடியும் என்று விசுவாசிக்கிறார். இம்மீடியட்டா வீட்டிலிருந்து லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 8வது அதிகாரத்தினுடைய 49வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போய்விட்டால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். இயேசு அவளை அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். சார் இவங்க என்ன வீட்டிலிருந்து ஒரு மெசேஜ் கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா, இயேசு நமக்கு வேண்டாம், ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. ஆக வேண்டிய காரியம், பிள்ளை இறந்து போயிடுச்சு, நேரா ஒரு பாக்ஸ் செய்து உடைய அடக்கத்தை பாருங்க. இவர் போட்டு அடுத்த ஊர்ல போய் ஏதாவது சுகமாக்கட்டும், ஏதாவது ஒரு வியாதியஸ்தருக்கு அற்புதம் செய்யட்டும், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிட்டோம், நம்ம அடக்கம் பண்ற வேலையை நம்ம செய்யலாம். எப்பேற்பட்ட பேக்ரவுண்ட் மக்களின் நடுவுல இந்த யவீர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாரு பாருங்க. அப்ப இந்த வார்த்தையை யவீர் கேட்டாரோ இல்லையோ, இயேசு கேட்கிறார். கேட்டது மாத்திரமல்ல, அங்க சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் அப்படிங்கிறார். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது வீட்டிலிருந்து ஒருவன் வந்தான் என்று. ஆனா மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 5வது அதிகாரத்தில் ஒருத்த வந்தான் என்று சொல்லலைங்க, சிலர் வந்தாங்களாம். 5வது அதிகாரம் மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரத்தினுடைய 35வது வசனத்தில், அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவன் வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். சில கூட்டம் இருக்குது பாருங்க, உங்க குடும்பத்தில் தேவனுடைய அற்புதம் பண்ணாதபடிக்கு, அதாவது கேர் எடுக்கிற மாதிரியே நமக்கு அழிவை கொடுக்கிற ஒரு மக்கள் இவங்க, வேற யாரும் கிடையாது, யவீர் வீட்டிலிருந்து வந்தவங்க. இப்ப இயேசு என்ன சொல்றாருன்னா, நீ அவன் வார்த்தையை நம்பாத, நீ ஜெபித்ததே நீ நம்பு, நீ வேண்டிக் கொண்டபடியே நடக்கும். நீ விசுவாசம் எதுல வைக்கணும்னா, பிள்ளை மரித்து போனதில்லை, நீ ஜெபித்த ஜெபத்துல வை அப்படிங்கிறார். இப்ப வீட்டுக்கு போய் தான் பிள்ளையை தொட்டி எழுப்புற. இப்ப வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, இது மாதிரி விசுவாச பட்டியலில் இருக்கிறவங்கள பாருங்க. எபிரேய ஆக்கியோன் 11வது அதிகாரத்துல விசுவாச பட்டியல அப்படியே ஒரு லிஸ்டே போறார். ஆபிரகாம், ஏனோக்கிலிருந்து ஆரம்பிக்கிறாருங்க. ஏனோக்கின் காலகட்டத்தில் ஒரு மிஷனரி கிடையாது, ஒரு பாஸ்டர் கிடையாது, ஒரு இவாஞ்சலிஸ்ட் கிடையாது, ஒரு மொபைல் போன்ல மெசேஜ் வரல, ஒரு டிவியில மெசேஜ் வரல, தேவாலயம் கிடையாது.
அன்றைக்கு இந்த ஏனோக்கை போல வேற யாருமே கிடையாது. அந்த காலகட்டத்தில் ஏனோக்கு தேவனை விசுவாசித்து நடந்தாராமா. எப்படி விசுவாசித்து நடந்தார் என்று எபிரேய ஆக்கியோன் எழுதும்போது எழுதுறாரு. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரத்தினுடைய எபிரேயர் 11வது அதிகாரம் 5வது வசனத்தில், விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினால் அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். இறந்ததுக்கு அப்புறம் நல்லவங்கன்னு 1000 பேர் சொல்லலாங்க. ஆனா இறக்கிறதுக்கு முன்னாடியே தேவனை பற்றிய ஒரு விசுவாசம், அதாவது தேவன் எனப்பட்டவர் எங்கேயோ இல்ல, நான் எங்கேயோ இல்ல, தேவன் இல்லாம நானே இல்ல, என் வீட்டுக்குள்ள தேவன் இருக்கிறாரு, அவர் இருக்கிறதுனால தான் நானே வீட்டுக்குள்ள இருக்கிறேன் என்கிறது தான் விசுவாசம். பாருங்க, இந்த விசுவாசத்துல ஒரு லிஸ்ட் கொண்டு வராங்க. அப்ப இந்த ஏனோக்குக்கு கர்த்தரே விசுவாசத்தை துவக்கினாரு. அந்த விசுவாசத்தின் முடிவு என்ன? ஏனோக்கு காணப்படாம போயிட்டார். அது ஒவ்வொரு லிஸ்ட் போடுறாருங்க. ஆபிரகாமினுடைய விசுவாசம், ஈசாக்கினுடைய விசுவாசம், யாக்கோபினுடைய விசுவாசம், இப்படி ஒவ்வொருவருடைய விசுவாசத்தை போட்டு இப்ப வேதம் என்ன சொல்லுதுன்னா, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் ஒதுக்கிவிட்டு நம்மை நெருக்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம் அப்படிங்கிறார். இந்த நாளிலும் கூட நமக்கு பரிபூரணமான விசுவாசம் எனப்பட்டது அன்றைக்கு ஏனோக்கை போல இருக்கணுங்க. சில பேர் சொன்னாதான் பிரதர் நான் செய்வேன்னா அது பூரணமான விசுவாசம் இல்லை. சில பேர் கேட்டாதான் செய்வேன்னா அதுவும் பூரணமான விசுவாசம் இல்லை. இந்த ஏனோக்கு ஒரு போதகர் இல்லாத காலகட்டத்தில், தேவாலயம் இல்லாத காலகட்டத்தில் தேவனோடையே சஞ்சரித்துக் கொண்டு இருந்து காணப்படாம போயிட்டார். இதுதாங்க பரிபூரணமான விசுவாசத்துல ஒன்று. இன்று மீதியான காரியங்களை நம்ம நாளைக்கு நேரத்தில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜெபிக்கலாம். ஏன்னா விசுவாசம் ஆவிக்குரியது. நானும் மாம்சத்துக்குரியவனா இருக்கிறேன். அப்ப என் மாம்சத்துக்குரிய எனக்குள்ள எப்படி விசுவாசம் வரும்? அதான் சொல்லப்பட்டிருக்குது, பரிசுத்த ஆவி உன் மேல ஊற்றப்படும். அந்த ஊற்றப்படுகிற நாளத்துல நீ அந்நிய பாஷையை பேசி தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய் அப்படிங்கிறார். இப்ப எனக்கு விசுவாசத்துக்காக நான் ஜெபிக்கிறதுக்கு பதிலாக பரிசுத்த ஆவிக்காக ஜெபிக்க கர்த்தர் நம்மை ஏவுகிறார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தின் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். விசுவாசமானது ஆண்டவரே காணப்படாதவைகளில் நிச்சயமோ ஆண்டவரே இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் விசுவாசிக்கத்தக்கதாக நம்பப்படாதவைகளின் உறுதியுமாயிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கப்பா. அப்படி காணப்படாததை விசுவாசிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை ஆண்டவரே, நம்ப முடியாததை ஆண்டவரே விசுவாசிக்கத்தக்கதாக நம்பத்தக்கதான ஒரு இருதயத்தை எங்களுக்குள்ள சிருஷ்டியும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.